ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழகு என்னம்மா தூங்காம இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்கிற நீ? டேய் அழகு, எனக்கு இங்க படுத்து தூங்குறதுக்கே பயமா இருக்குடா. அதே மாரி கண்ணு மூடி தூங்கிடலான்னு படுத்தேனா தூக்கமே வரமாட்டேங்குது. இன்னைக்கு யார் வந்து என்ன கொலை பண்ணுவாங்களோ, அப்புறம் எப்படி ஆகுமோன்னு மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதுடா. அம்மா ஈஸ்வரியா வந்துட்டா, நீ கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. நானும் ஈஸ்வரியும் நைட்டு உன் கூட தான்மா தூங்க போறோம். நீ பயப்படாம தூங்குமா. ஏன்டா இப்படி புரியாம பேசுற? முதல்ல அந்த ஃபாத்திமா என்ன கொல்றதுக்கு வந்தா, அதுக்கப்புறம் பூமயில் வந்தா, அதுக்கப்புறம் கிரிஜா என்ன கொல்ல வந்தா. நேத்து உன்ன மாதிரி கூட யாரோ ஒருத்தன் கொல்ல வந்தான்ல, அதான் இன்னைக்கு என்னை யாராவது கொல்ல வந்துருவாங்களோன்னு நினைச்சு ரொம்ப பயமா இருக்குடா. கண்ணை மூடினா தூக்கமே வரமாட்டேங்குது. நிஜமா எனக்கு யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியலடா. குழப்பமாவும் பயமாவும் தான் இருக்கு. ஈசு, அம்மா எப்படி பயப்படுறாங்க பாரு ஈசு. அத்தை பயப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு நான் சும்மா சொல்ற வார்த்தையால உங்களுக்கு பயமும் போகாது, நிம்மதியான தூக்கமும் வராது. நாங்க 2 பேரும் உங்க கூடவே இருக்கோம். உங்களுக்கு எப்ப தூக்கம் வருதோ நீங்க அப்ப தூங்குங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன அத்தை? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க அத்தை. உனக்கு நான் ஏன் தூங்காம இருக்கேன்னு தெரியுமா? இங்க பாரு, என் காதுக்குள்ள யாரோ உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், ஏன் கையால நீ சாகாம இருக்கணும்னா நீயே செத்து போயிடுன்னு சொல்ற மாதிரி கேக்குது. கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா முழிச்சு பார்த்தா யாரும் இல்ல, யாருமே பேசல. எனக்கு கண்ணை மூடினாதான் அப்படி இருக்கு. அப்படி இருக்கும் போது எப்படி தூங்க முடியும்? பேசாம நான் செத்து போயிட்டுமா? ஏமா நீ இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாருமா, தயவு செஞ்சு நீ விளையாட்டு கூட இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லாதம்மா. அம்மா நானும் ஈஸ்வரி இருக்கோம்மா, உனக்கு எதுவும் ஆகாதுமா. உனக்கு எதுவும் ஆக நாங்க விட மாட்டோம். ஏன்னா இன்னொரு தடவை நீ என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதம்மா, சொல்லாத. என்னால அதை தாங்கிக்க முடியல. சத்தியமா நீ சொல்றப்ப அது என்னால அப்படியே என் உயிரை போற மாதிரி இருக்குமா. டேய் அழகு, அழாதடா, சொன்னா கேளு. ஏன் அத்தை நீங்க இப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானும் சின்னையாவும் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம், எந்த ஆபத்தும் உங்களை நெருங்க விட மாட்டோம். தைரியமா இருங்க அத்தை. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? நான் சொல்றத நீங்க எப்பவும் புரிஞ்சுக்க போறதே இல்ல. சரி விடு, நீங்க போங்க. நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? என்ன ஈசு, அம்மா இந்த மாதிரி பயப்படுறாங்களே, இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க சின்னையா. அத்தையோட இந்த நிலைமைக்கு முதல்ல கிரிஜா காரணமா இருந்தா, இப்போ அந்த வேலையை சம்பத் பாக்குறான். ஆனா சம்பத்னாலையும் எதுவும் பண்ண முடியாது. அத்தைய காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. நான் கண்டிப்பா பாத்துப்பேன்.